ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யாத்ராகமம் 5வது அதிகாரத்தை நாம் தியானிப்போம். இங்கே மோசே பார்வோனை நேருக்கு நேராக எதிர்கொள்ளுகிற காரியம் நடக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த முதல் சந்திப்பு இப்பொழுது நடக்கிறது. பார்வோனிடம் செல்லும்போது இஸ்ரவேலின் மூப்பரையும் அழைத்து செல்லும்படி தேவன் 3வது அதிகாரம் 18ஆம் வசனத்தில் மோசேயிடம் கூறியிருந்தார். அதற்கிடையே மோசேயினுடைய பிரதிநிதியாக ஆரோனை கர்த்தர் நியமித்து விட்டார். அது 4வது அதிகாரம் 14லிருந்து 16 வரையிலும் பார்த்தோம். ஆகவே இப்போ மூப்பர்களுக்கு பதிலாக ஆரோன் மோசேயுடன் இங்கே செல்லுகிறார். என் ஜனங்களை போக விட வேண்டும், இதுவே கர்த்தர் கூறிய ஒரு செய்தியாக இருந்தது. இதை மோசே அங்கே பார்வோனிடத்தில் கூறுகிறான். மோசேயும் ஆரோனும் முதல் அந்த ஒரு கெடுவை பார்வோனிடம் வைத்த பொழுது ஜனங்கள் தங்களுடைய வேலைகளை செய்யாமல் இவ்விருவரும் அவர்களை களைய பண்ணினதாக இங்கே பார்வோன் குற்றம் சாட்டினான். மேலும் அவர்களுக்கு வேலை பளுவை மாற்றி அது முதல் செங்கல் செய்கிறதற்கு வைக்கோலை அவர்களே சேகரிக்க வேண்டும் என்றும் அதை அந்த ஒவ்வொரு நாளும் எவ்வளவு செங்கல் செய்தார்களோ அதே செங்கலை அவங்க கட்டாயம் செய்தாக வேண்டும் என்று சொல்லி அவன் அங்கே கடினமான ஒரு உத்தரவை பிறப்பித்ததை இந்த அதிகாரத்தில் பார்க்க முடியும். வைக்கோலுக்கு பதிலாக அவர்கள் தாளடிகளை சேர்க்கும்படி எகிப்து தேசமெங்கும் சிதறி போக வேண்டியதாயிற்று என்று சொல்லப்படுகிறது. தாளடி என்று சொன்னால் நெல் அறுவடை செய்த பின்பு அந்த பூமியில் தங்கி இருக்கக்கூடிய அந்த நெற்கதிரினுடைய அந்த கீழே உள்ள பகுதி தான் தாளடி. அதை அவர்கள் சேகரித்து வர வேண்டும் என்கிற காரியம் அது கொஞ்சம் கரடு முரடாக இருக்கும், சீரற்றதாக இருக்கும். வைக்கோலை பார்க்குறத விட அது ரொம்ப கஷ்டமானதாக இருக்கும். ஆகவே அவைகளை சேகரித்து கொண்டு வந்து அவர்கள் அங்கே செங்கலை சுடுகிற காரியத்தை செய்தார்கள். இதுவரை இஸ்ரவேலருக்கு வைக்கோல் கொடுக்கப்பட்டு வந்தது. செங்கலை வலுப்படுத்துகிறதற்கு அது செய்யப்படுகிற அந்த வயலில் ஒட்டாது இருக்கிறதற்கு தான் இந்த வைக்கோல் பயன்படுத்தப்பட்டது. இப்பொழுது இவங்க போய் ஆலோட்டிகள் இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணுறாங்க, வைக்கோலை தர்றதில்ல, அதனால் நாங்களே போய் வைக்கோலை சேகரிக்கணுங்கிறாங்க, எங்களுக்கு வைக்கோல் கிடைக்கல, தாளடிகளை தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்து இங்கே செங்கல் சுடுகிறோம், எங்களுடைய அலைச்சல் அதிகமாகுது, ஆனாலும் அதே எண்ணிக்கையில் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறாங்கன்னு சொல்லி பார்வோனிடத்தில் ஜனங்கள் முறையிட்ட பொழுது பார்வோன் எந்த சலுகையும் இந்த ஜனங்களுக்கு காண்பிக்கலை. அதற்கு பிறகு அவர்கள் மோசேயும் ஆரோனையும் அங்கே குறை கூறுகிறார்கள். தேவனுடைய மக்களிடத்திலிருந்து, அதாவது உள்ளே இருந்து வருகிற அந்த எதிர்ப்பு பெரும்பாலான நேரங்களில் வெளியே இருந்து வருகிற உபத்திரவங்களை காட்டிலும் தாங்குகிறதற்கு கடினமாக இருக்கும். அதற்கு பின்பாக மோசே தேவனை குறை கூறுகிறதாக இந்த அதிகாரம் முடிவடைகிறதை பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன? முதல்ல இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி மோசேயும் ஆரோனும் அங்கே பார்வோனிடத்தில் பேசுகிறார்கள். அதாவது அவர்கள் வெளியேறி வரக்கூடிய ஒரு வரலாறு நடக்கப் போகிறது. அதாவது வெளியே வருகிறதற்கு இரு தெய்வங்களுக்கிடையே ஒரு போராட்டம் இங்கே இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. தேவனுக்கும் சூரிய கடவுளான பார்வோனுக்குமான ஒரு போராட்டம் இங்கே நடக்கிறதை பார்க்கிறோம். எகிப்தியர்கள் சமய நம்பிக்கையின்படி பார்வோனை அவங்க சூரிய கடவுளான ரேயினுடைய அவதாரம் என்று சொல்லி தான் அவர்கள் எண்ணினார்கள். அதாவது சூரிய கடவுளான ரே அவர் அந்த கடவுளினுடைய அவதாரம் என்று எண்ணினபடினால இஸ்ரவேலின் தேவனின் வல்லமையை குறித்து பார்வோன் கேள்வி கேட்குறான். என்னையா அவர் யார் என்று சொல்லி அவன் 2ஆம் வசனத்தில் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நானே ஒரு சூரிய கடவுளாக என் ஜனங்களால் மதிக்கப்படக்கூடியவன், அத்தனை நான் ஒரு அவதாரத்தோடு கூட இருக்கிறவன், என்னிடத்தில் இன்னொரு தெய்வத்தை பற்றி நீ பேசுகிறாயே என்று கேட்கிறான். இஸ்ரவேல் அனைவரையும் தன் தேசத்தில் அடிமைப்படுத்தி வைத்திருந்தபடினால அவன் இஸ்ரவேலின் தேவனை காட்டிலும் அவன் அதிக வல்லமை உள்ளவன் போல அவன் தன்னை நினைத்து கொண்டான். உங்கள் ஜனம் அவ்வளோ பேரே நாதானையா அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறேன், என்னை விட என் வல்லமையை விட உங்கள் தேவன் பெரிய வல்லமை உடையவரா என்பது போல காண்பிக்கிறான். எகிப்தியர்களுடைய கடவுள்களான நைல் நதி, சூரியன்,
தவளைகள் போன்றவற்றை பயன்படுத்தி 10 வாதைகளை எகிப்தியரின் மேலே வரவழைத்ததன் மூலம் தேவன் தம்மை எகிப்திய கடவுள்களை விட வல்லமை உள்ளவர் என்று தமது ஜனங்களுக்கு அவர் அங்கே விளங்க பண்ணுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கும் நிறைய நேரங்களில் சத்ருவானவன் பாவத்தின் மூலமாக ஜனங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான். அதாவது அவன் இன்றைக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் ஜனங்களுடைய இருதயத்தை அவன் மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். அவன் அக்கிரமங்களில் பாவங்களில் அவர்களை மரித்தவர்களாக மாற்றி வைத்திருக்கிறான். இப்பிரபஞ்சத்தின் தேவனிடத்திலிருந்து பலவானிடத்திலிருந்து அவனை முந்தி கட்டினால் ஒழிய அங்கே இருக்கக்கூடிய அந்த மாட்டிக்கொண்ட அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிற ஜனங்களை நிச்சயமாக விடுதலை செய்வது ஒரு கடினமான காரியம். ஆகவே தான் இன்றைக்கு ஊழியம் செய்யும் பொழுது நமக்கு ஆத்துமாக்கள் நம்ம நினச்ச மாதிரி நமக்கு கிடைக்கிறதில்ல. ஜனங்களை பாவத்திலிருந்து நம்ம நினச்சது போல விடுதலை செய்ய முடியவில்லை. ஏனென்று சொன்னால் பலவானை நம்ம கட்டாமல் அந்த ஜனங்களை, ஒரு வீட்டில் பலவான் இருப்பான்னு அவனை கட்டாமல் அந்த வீட்டில் உள்ள பொருள்களை நாம் கொள்ளையிட முடியாதது போல ஒரு பாவத்தில் அடிமைப்பட்டிருக்கிற, ஒரு கீழ்ப்படியாமையில் அடிமைப்பட்டிருக்கிற, அக்கிரமத்தில் அடிமைப்பட்டிருக்கிற ஒரு மனிதன் சாத்தானுடைய ஆளுகைக்குள்ளே இருக்கிறான். அவர்களை தேவனை ஆராதிக்க அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லுகிற போது அவன் சொல்லுவான், நான் இப்பிரபஞ்சத்தின் அதிபதி, இவ்வளவு ஜனங்களை இவ்வளவு பாவத்தை தண்ணீரை போல குடிக்க வைத்து நான் அடிமையாக்கி வைத்திருக்கிறேன், நான் எப்படி இவங்களை நான் விடுதலை செய்ய முடியும் என்று சொல்லி பயங்கரமாக போராடுகிறபடியினால தேவனுக்கும் சாத்தானுக்கும் இடையில் நடக்கிற ஒரு பெரிய யுத்தம். நம்ம பாவத்திலிருந்து வெளியே வருகிறதற்கான ஒரு சம்பவம் நடக்கணும்னா தேவன் அங்கே சத்ருவோடு கூட ஏற்கனவே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவனை சிலுவையின் மேல் ஆணி அடித்து சிலுவையில் வெற்றி சிறந்த ஒரு ஆண்டவர். அந்த வெற்றியை நம்ம கூறி நாம் ஜெயமெடுக்கிறவர்களாக இந்த பூமியில் வாழ்கிறதற்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதனுடைய நிழலாட்டமாகத்தான் இங்கே பார்வோனுக்கும் நிச்சயமாக வெற்றி உறுதி ஆண்டவருக்குத்தான். இங்கே பார்வோன் அத்தனை கேள்விகளை கேட்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கி ஆண்டவரை அறியாத பிள்ளைகளும் இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கும்படியாகத்தான் சாத்தான் தூண்டி விடுகிறான். பார்வோனுடைய அந்த கேள்வி பயங்கரமாக இருக்குது. அவன் கேட்கிறான், அவர் யார் என்று கேட்கிறதை பார்க்கிறோம். அறிய வேண்டியவரை அறிய முடியாத முயலாத ஒரு மூடத்தனம். அறியறதற்கு முடியவும் இல்லை, அதை அறிகிறதற்கு முயலவும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மூடத்தனத்தோடு அவர் யார் என்று இங்கே பார்வோன் கேள்வி கேட்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கி சிருஷ்டிகரோடு கூட சிருஷ்டி எழுப்புகிற கேள்விகளில் மிகவும் பயங்கரமான ஒரு கேள்வி இதுதான். இன்றைக்கி நிறைய மக்கள் இயேசுவை பார்த்து அவர் யாருங்க, அவரை யாங்க நாங்கள் அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவரை பேசுகிற பொழுது தமக்காகவும் தம்மாலையும் எல்லாவற்றையும் உருவாக்கின ஒரு ஆண்டவருடைய இருதயம் எத்தனை வேதனை நிறைந்ததாக மாறிவிடுகிறது. ஒருவேளை தனக்கு ஏராளம் தேவர்களை கொண்டிருந்ததாக அந்த பார்வோனுக்குள்ள ஒரு தைரியம் இருந்ததுனால அவன் இந்த கேள்வியை கேட்குறான். அவரை நான் ஏன் தெரிஞ்சுக்கொள்ளணும்? இந்த ஜனங்கள் முழுவதையும் நான் அருமையாக அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறேனே, இவர்களுடைய தெய்வம் பெரிய வல்லமை உடையவராக இருந்திருந்தானா நான் எப்படி அடிமைப்படுத்தி வைத்திருக்க முடியும் என்பது போல அவன் கேள்விகளை தொடுக்கிறான். எதையாவது தேவனாக கொள்ளுகிறது நம்ம சரியான மார்க்கத்தை பின்பற்றுகிறது அல்ல, தேவனாக அறியுகிறது தான் இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு முக்கியமான ஒரு காரியம். வெறும் சுவாச வலிமை உடையவன்தான் மனிதன். கொஞ்ச காலம் பூமியில் வாழக்கூடிய ஒரு நீர்க்குமிழி போல தான் அவனுடைய வாழ்க்கை. அவனுக்கு சுவாச வலிமை இருக்குது, கொஞ்ச காலம் இந்த பூமியில் வாழக்கூடிய ஒரு நீர்க்குமிழி போல இருக்கிறான். ஆனால் அவன் நித்தியமும் அழிவுமற்றவன். ஒன்று, அவன் நித்திய காலமாக நரகத்தில் தன்னுடைய வாழ்க்கையை அவன் செலவிட வேண்டும், இல்லை நான் நித்திய காலமாக பரலோகத்தில் வாழ வேண்டும். அவன் விதையாக விதைக்கப்பட்டு ஒரு நாளில் அவன் உயிரோடு கூட எழுப்பப்பட்டு வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக நின்றாக வேண்டும். ஆகவே நித்தியமும் அழிவுமற்றவன் மனிதன் தனது வாழ்நாளில் எதை அறியாமல் போனாலும் தன்னை பற்றி அறியணும், தனது தோற்றத்தை பற்றி அறியணும், தனது முடிவை அறியணும். இதுவன்றி உலகத்தில் அவன் சாதிக்க போவது என்ன என்பதையும் அவன் தெரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல எதை அறிகிறானோ இல்லையோ, எவ்வளோ பெரிய காரியத்தை அறிந்து கொள்கிறானோ இல்லையோ, தான் யார் என்பதை அவன் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.
அதே போல் தன் தோற்றம் எப்படி உருவாக்கப்பட்டேன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். என் முடிவு என்ன, மரித்து போனான்னு தானே சொல்லப்படுது, அந்த முடிவு எங்கே போகுது அப்படின்னு சொல்லி அறிந்து கொண்டோன்னு சொன்னால், இந்த உலகத்தில் நம்ம சம்பாதிக்கிற புகழா அல்லது பணமா அல்லது அறிவா என்கிற காரியங்களை வைத்து நம்ம கேள்வி கேட்க ஆரம்பித்து விடுவோம். இவையெல்லாம் மண்ணின் மீது நாம் சம்பாதிக்கிற புகழ், நம் சம்பாதிக்கிற பணம், நம்ம சம்பாதிக்கிற அறிவெல்லாம் மண்ணின் மீது கைவிட்டு நம்மை ஓடி போகக்கூடியதாக இருக்கிறது. நம் இறுதி வரை நிலைத்து நிற்கிற மெய்ஞானத்தை பெற்றுக்கொண்டோன்னு சொன்னால், கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவன், கிறிஸ்து இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று வேதம் சொல்லுகிறது. நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கப் போகிற போஜனத்துக்காக கிரியை நடப்பியுங்கள் என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவர் யார் என்பதை அறிந்து கொண்டு, நான் யார், நான் மரித்த பின்பு என்ன ஆகப் போகிறேன், அந்த உலகத்தில் சம்பாதிக்கிற புகழ் நிலையானதா, நான் இந்த உலகத்தில் சம்பாதிக்கிற பணம் என்கிட்ட நிலையாக இருக்க போகுதா, இந்த உலகத்தில் நான் சம்பாதிக்கிற அறிவு என்னிடத்தில் நிலையாக இருக்குதா, நான் மரிக்கிற போது எல்லாம் என்னை விட்டு ஓடி போயிருமே, நான் மரித்த பின்பு என்ன போனோம் அப்படின்னு தானே சொல்ல போகிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் உயிரோடு கூட எழும்பி நிற்கும் பொழுது, அதாவது ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனிதனுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறபடினால் அந்த தேவனுக்கு முன்பாக, அந்த வல்லமை உடையவருக்கு முன்பாக, அந்த உலக இரட்சகருக்கு முன்பாக நான் நிற்கிற பொழுது, நான் ஆண்டவரால் நான் பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு சேர்க்கப்படுகிறனா இல்லைன்னா நரகத்துக்கு தள்ளப்பட போகிறனா என்கிற ஒரு கேள்வியை கேட்டு நாம் வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதே போல் இந்த இடத்துல சோம்பல்தனம்னு சொல்லி இங்கே பார்வன் சொல்லுகிறான். 17ஆம் வசனத்தில் சொல்கிறான், அதற்கு அவன், நீங்கள் சோம்பலாயிருக்கிறீர்கள், அதனால்தான் போக வேண்டும், கர்த்தருக்கு பலியிட வேண்டும் என்கிறீர்கள் என்ற காரியத்தை சொல்கிறான். கர்த்தருக்கு பலியிட வேண்டும் என்பதற்கு பார்வோன் கொடுக்கிற விளக்கம் என்ன, அது சோம்பலின் அறிகுறின்னு சொல்கிறான். அதாவது இன்றைக்கி சத்துரு ஜனங்களை சொல்ல வச்சிருக்கிற காரியம் அதுதான். உழைப்பையே, அதாவது உழைப்பு தான் கடவுள்னு சொல்கிறான். செய்யும் தொழிலே தெய்வம் என்று சத்துரு மாற்றிட்டான். ஏன்னா உழைப்பையே தேவனாக கருதுகிறவர்களாக இன்றைக்கி அநேகர் காணப்படுகிறார்கள். அது தேவன் அல்ல. தேவனுடைய கட்டளை என்னன்னா, கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். அதாவது கர்த்தரை தொழுவது சோம்பல் அல்ல, சிருஷ்டியினுடைய உன்னதமான செயல். சிருஷ்டி அவன் செய்ய வேண்டிய உன்னதமான பணி, அதாவது இயேசுவுக்காக நம்ம செய்கிறது எதுவோ அது மட்டும்தான் இந்த உலகத்தில் கடைசி வரையும் நம்மை தொடரும். இந்த உலகத்தின் ஜீவனத்துக்காக நம்ம வேலை செய்யணும், சுறுசுறுப்பாக இருக்கணும், உழைக்கணும், அது கட்டாயம் செய்யணும். ஆனால் தேவனை நிச்சயமாக தொழுது கொள்வது அது நம்முடைய வாழ்வினுடைய உன்னதமான ஒரு பணி. இன்று ஆராதனையை விட பெரியவைகளாக எத்தனையோ காரியங்களை இன்றைக்கி சத்துரு மாற்றா வைத்திருக்கிறான். இனி ஆராதனையில் போய் உட்கார்ந்து என்ன செய்ய போகிறாப்பா, நிறையா திருவிழாக்கள் வைக்கப்பட்டிருக்கு, அங்கே போய் நல்லா என்ஜாய் பண்ணு, நிறையா பயிற்சி வகுப்புகள்லாம் இருக்குது, யோகா அது இதுன்னு சொல்லி நிறையா பயிற்சி வகுப்புகள்லாம் இருக்குது, அங்கே போய் உன்னுடைய மைண்டெல்லாம் நல்லா ஃப்ரீ பண்ணிக்கோ, நிறைய வேலைகளை செய்யி, நிறைய டூர் போ, நிறைய பயணங்கள், அங்கே சுற்றுலா, அந்த சுற்றுலா, இந்த சுற்றுலா, எல்லா இடத்துக்கும் போ, நிறைய பொழுதுபோக்கு காரியங்கள் இவைகளை எல்லாம் உண்டாக்கி இன்றைக்கு ஆராதனையை மறக்கச் செய்கிற காரியத்தை சத்துரு செய்து கொண்டிருக்கிறான். ஆராதனைகளும் ஊழியங்களும் சோம்பல்தனமும் வயிற்று பிழப்புலாம் சொல்லுகிற காரியங்கள் இன்றைக்கு வந்துவிட்டன. உண்மையான நிலையில் இவையே வாழ்வின் முக்கியமான காரியங்களும் நிலையானவைகளுமாக இருக்கிறது. படைத்த, பராமரிக்கிற, பாவத்திலிருந்து மீட்ட, பரலோக பாக்கியங்களை தன்னுடைய கைகளில் வைத்துள்ள, அன்பு கூறுகிற தேவனுக்கு நன்றி செலுத்தாமல் வாழ்கிறது ஒரு வாழ்க்கையானி நம்மை ஒவ்வொரு நாளும் கேள்வி கேட்க நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். என்னை படைத்தவரே, என்னை பராமரிக்கிறவரே, என்னை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தவரே, பரலோக பொக்கிஷங்களை கைகளில் வைத்து கொண்டு எனக்காக காத்திருக்கிறவரே, அன்பு கூர்ந்து என்னை வாழ வைக்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்தாமல் அதிகாலை நேரத்தில் எழும்பி ஒரு மணி நேரமாவது உம்முடைய பாதத்தில் அமராமல் அந்த வாழ்க்கையை தொடங்குகிற ஒரு வாழ்வு எனக்கு வாழ்வா என்று சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் கேட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாக, ஆராதனை செய்யும்படியாக நம்மை அர்ப்பணிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதனை மறுப்பது எதுவுமே சோம்பல்தனமாக மாறிவிடும். நம்முடைய பழமொழிகள் கூட சொல்லுகிறது, செய் நன்றி கொன்ற மகற்கு உய்வும் உண்டோ என்று சொல்லி. ஆகவே நம்மை உண்டாக்கி, நம்மை பராமரித்து, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து பரலோக பொக்கிஷங்களை நம்முடைய கரங்களில் வைத்திருக்கிற ஆண்டவருக்கு நிச்சயமாக நன்றி செலுத்துகிறதற்கு நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே இப்போது ஜனங்கள் அநேக நேரங்களில் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவங்க
கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு நல்லா அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும் பொழுது சில நேரங்களில் ஆண்டவரை இதற்கு முந்தின அதிகாரத்தில் தலை வணங்கி அவர்கள் தொழுது கொள்ளுகிறாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சில நேரங்களில் அவருடைய ஊழியன் மோசேக்கு விரோதமாக இங்கே முறுமுறுக்கவும் செய்கிறாங்க. வசனம் 22, 23 நம்ம பார்க்குறோம். முறுமுறுக்கிறாங்க. 21 19 21 வரையிலும், நீங்கள் எங்கள் வாசனையெல்லாம் கெடுத்து போட்டீங்கயா, பார்வோன்கிட்ட போய் பேசணும், அவர் எங்களுக்கு எந்த சலுகையும் தரல, நீங்கள் ஆண்டவர் சந்தித்தார் அப்படின்லாம் சொல்லி எங்களை ரொம்ப வேதனைப்படுத்தி எங்கள் வாசனையை பார்வோனுக்கு முன்பாக கெடுத்து போட்டுட்டீங்களே அப்படின்னு சொன்னபோது மோசே தேவனிடத்தில் போய் பேசுகிறாரு. மோசே கர்த்தரிடத்தில் திரும்பி போய், ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினதென்ன, ஏன் என்னை அனுப்பினீர்? நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வோனிடத்தில் சென்றது முதல் அவன் இந்த ஜனங்களை துன்பப்படுத்துகிறான், நீர் உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே ஏன் என்கிற கேள்விக்கு ஒருபோதும் ஆண்டவர் பதில் தருகிற ஒரு ஆண்டவர் அல்ல. நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஏசாயா 55:9 பூமிக்கு வானம் எவ்வளோ உயரமாக இருக்குதோ அவருக்கு பயந்து அவருடைய வழிகள் அப்படி தான் இருக்குது. அதே போல் யோபு புத்தகம் முழுவதிலும் பார்க்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் நிறைய நேரங்களில் யோபு கேட்கிற கேள்வி அதுதான். ஆனால் ஆண்டவர் நமக்கு மேன்மையான திட்டங்களை வைத்திருக்கிறார், உன்னதமான திட்டங்களை வைத்திருக்கிறார். மறைக்கப்பட்ட காரியங்கள் அது தேவனுக்குரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழ்கிறதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே ஏன் என்கிற கேள்விக்கு ஒருபோதும் ஆண்டவர் பதில் தருகிறதில்லை. அவருடைய திட்டங்களை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி அவருடைய திட்டங்கள், தீர்மானங்கள் நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமான நன்மையானவைகள் என்று சொல்லி நம்முடைய வாழ்விலே அதை செய்து ஆண்டவர் நிறைவேற்றுகிறதற்கு உண்மை உள்ள ஒரு ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே இந்த அதிகாரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், சத்ரு இன்னைக்கு நிறையா மக்களை இயேசுனா யாருங்கன்னு கேட்குறதற்கான காரியங்களை தூண்டி விட்டிருக்கிறான். இன்றைக்கு ஆண்டவர் அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறதற்கு சத்ருவோடு கூட சில யுத்தங்களை ஆண்டவர் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஏற்கனவே அவனுடைய தலை நசுக்கப்பட்டு ஆயிற்று. கல்வாரி சிலுவையில் வெற்றி பெற்ற இயேசுவையும் அவருடைய வெற்றியையும் அவருடைய இரத்தத்தின் வல்லமையும் அறிவிக்கிற பொழுது சத்ரு ஆண்டவருடைய அந்த வல்லமையை பார்க்கிற பொழுது அவன் ஜனங்களை விடுகிறான். இன்றைக்கு உலகத்தின் மக்களை பாவத்துக்கு நேராக அவனுடைய காரியங்களை செய்யும்படியாக, அவனுடைய விருப்பத்தை செய்யும்படியாக அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். ஆனால் ஆண்டவர் ஆராதிக்க தன்னுடைய ஜனங்களை அழைக்க சித்தம் கொண்ட பொழுது தம்முடைய கை வல்லமையை அங்கே பார்வோனுக்கு காட்டுகிறதை பார்க்கிறோம். ஆகவே அறிய வேண்டியவரை நாம் அறிய வேண்டும். தேவன் யார் என்பதை அறிய வேண்டும். முதல்ல நம்ம யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய தோற்றம் என்ன, என்னுடைய முடிவு என்ன, என்னுடைய நிச்சயம் என்ன என்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டோன்னு சொன்னால் நிச்சயமாக நாம் தேவனை அறிகிறவர்களாக மாறிவிடுவோம். தேவனை ஆராதிப்பதற்கு பதிலாக இந்த உலகம் வைத்திருக்கிற சிற்றின்பங்களுக்கும் உலகம் வைத்திருக்கிற நிறையா நேரத்தை செலவிடுகிற காரியங்களுக்கும் நம்ம போய் நேரத்தை செலவிடாதபடிக்கு நம்முடைய வாழ்வின் முதல் மணி நேரத்தை எழுந்தவுடன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நம்மை பராமரிக்கிற, நம்மை பாதுகாக்கிற, ஆன்மீக ஆசீர்வாதங்களை கைகளில் வைத்திருக்கிற, நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துகிற அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி வாழ்கிறதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.